بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி குரானிக் பாட்காஸ்ட் வித் உஸ்தாத் அல்தாஃபியோட தான் இருக்கோம். ஸோ இதுவரை நம்ம சூரா கஹஃபை ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம சூரா தாஹாக்குள்ளே போக போகிறோம். இந்த சூறாவை சூரா கஹஃப் பார்த்த மாதிரி இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வசனங்கள் என்ன சொல்லுது, அந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னு கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு எபிசோடாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அதனுடைய இன்ட்ரோடக்டரி வீடியோவாக உஸ்தாதிட்ட மையக்கருத்தாக என்ன சொல்ல வருதுங்கிறத டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத், இப்போ சூரா தாஹா எடுத்துக்கிட்டோன்னா அல்லாஹ் ரசூல்மார்கள், நம்பிக்கையாளர்களை பற்றி பேசுகிறப்ப அதில் ஒரு மையமாக ஒரு விஷயத்த சொல்ல வரான்னு புரியுது. அது என்ன சொல்ல வரான்? பேசிக்காக அந்த சூறாவோட இன்ட்ரடக்ஷன் என்ன? பொதுவாகவே திருக்குரானுடைய அத்தியாயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒவ்வொன்றுமே அதற்கு உள்ளே இருக்கிற வசனங்கள் தனித்தனியானது இல்லை. மேலோட்டமாக பார்த்தா நமக்கு அப்படி தான் தெரியும். எதையோ ஒன்று பேசிக்கிட்டு வரும்போது வேறு எதையோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி, தேவைக்கு ஏற்ப அந்த கால சூழலுக்கு ஏற்ப என்னமோ அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் போல இருக்குன்னு நம்மளை நாமே திருப்திப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது. அதனால தான் பல நேரங்களில் பல பேருக்கு குரானோட நெருங்க முடியலை. ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டே வர்றோம், அதனுடைய தொடர்ச்சி வேறு எங்கேயோ இருக்குது, திடீர்னு வேறு ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத விஷயங்கள் உள்ளே நுழையிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்களால திருக்குரானோடு நெருங்கவும் முடியலை. ஆனால் குரானை நெருங்கிறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயங்களை பற்றி, சூறாக்களை பற்றி நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டால், அத்தியாயங்கள் என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிற சூறாக்கள் எதுவுமே தனித்த வசனங்கள் அல்லது தனித்த கருத்துக்களின் தொகுப்பு அல்ல. தனித்தனியாக அங்கங்கே கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கி ஒரு அத்தியாயத்துக்குள்ளே போட்டு வச்சிருக்க மாதிரி அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு சூறாவிற்கு என்று ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்ல வருவான். அந்த சூறாவினுடைய ஒரு மைய கரு என்று ஒன்று இருக்கும். அந்த கருவை வலுப்படுத்துவதற்கு என்னென்ன தேவைகளோ அதைத்தான் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவான். எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசுவான். ஒரு மூசா நபி வரலாறு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு அத்தியாயங்கள் அது பேசப்படும். ஆனால் இந்த அத்தியாயத்தில் இதில் அல்லாஹ்வுடைய இந்த சூறாவில் அல்லாஹ் எதை வலியுறுத்த விரும்புகிறானோ அந்த வலியுறுத்துறதுக்கு மூசா நபியுடைய வரலாற்றில் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் இருக்கும். மற்ற எல்லாமே இங்கே வராததுக்கு காரணம் என்ன? வேற ஒரு அத்தியாயத்தில் வேற ஒரு தேவைக்காக வேண்டி அங்கே வேற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசுவான். இப்போ இப்படி தான் இந்த குரானுடைய கட்டமைப்பு அமைந்திருக்கிற இந்த புரிதலோடு நாம் பார்த்தோம்னா, வசனங்களை ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில் ஆழ்ந்து கவனத்தை செலுத்தும் பொழுது ரெண்டு வசனங்களுக்கு இடையே சம்மந்தம் இல்லாததை போல தோன்றுகிற ரெண்டு செய்திகளுக்கு இடையில் ஒரு இணக்கம் இருக்கும். ஒரு மைய சரடை நோக்கி எல்லாமே போய் சேரும். அதனுடைய மைய கருவை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தான் அதனுடைய ஒவ்வொரு வரலாறுகளும், ஒவ்வொரு அறிவுரைகளும், ஒவ்வொரு போதனைகளும் எல்லாமே அப்படி தான் போய் லிங்க் ஆகும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம சூரா தாஹா 20வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் திருக்குரானுடைய மொத்த மையக்கரு இந்த சூறாவில் சொல்லப்படுகிறது ஒன்று. மொத்த மையக்கருனா என்ன? அல்லாஹ்வின்பால் அழைப்பது. அல்லாஹ்வே இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளன், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கே எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லாமே அவனுக்கு சொந்தமானது, அவனே இதனுடைய உரிமையாளன், அவனை தாண்டி அவனிடமிருந்து விலகி யாரும் எதுவும் சென்று விட முடியாது. எனவே அவனுக்கே நாம் கட்டுப்பட்டு அவன் கற்றுத்தருகிற வாழ்க்கை நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற மொத்த குரானுடைய கான்செப்டு இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு கான்செப்ட். அதிலிருந்து விலகி செல்லலாம், அதுவும் இதற்குள்ளே பேசப்படுகிறது. அதை தாண்டி இந்த கருத்தை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் பல்வேறு தூதர்களை அனுப்புகிறான். தூதர்களுடைய வருகை முடிந்ததற்கு பிறகு அந்த தூதரை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் உம்மாவில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள், தலைவர்கள் அந்த பொறுப்பை தங்களுடைய தலைகளில் சுமந்து கொண்டு பணிகளை செய்கிறாங்க. இப்போ இந்த பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு பல்வேறு வகையான உளவியல் ரீதியான ஆற்றல்கள் தேவைப்படுகிறது, ஆளுமைகள் தேவைப்படுகிறது, சிந்தனை திறன் தேவைப்படுகிறது. உதாரணமாக அவங்க இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொழுது சில நேரங்களில் சொல்லி 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 எதுவுமே மாற்றங்கள் நிகழலை என்று பார்க்கும் பொழுது ஒரு வகையான மனச்சோர்வு ஏற்படும். அப்படி இந்த மனச்சோர்வு ஏற்படுகிற பொழுது அப்போ நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஆறுதல் தேவைப்படும். இந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அந்த ஆறுதல், யார் இந்த பணியை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகிற நேரத்தில் அந்த சோர்விலிருந்து அவர்களை விடுவிக்கிற ஆறுதல் இந்த அத்தியாயத்தினுடைய மையம். அதை தாண்டி ஆறுதல் மட்டுமல்ல, அவருக்கு பல்வேறு விஷயங்கள் தேவைப்படும். அவருக்கு தேவைப்படுற அத்தனை உளவியல் கூறுகளும் இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. உதாரணமாக அவர் முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த பிரச்சார பணியில் அவர் சில சங்கடங்களை, கஷ்டங்களை சந்திப்பார். அப்போது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மன வலிமை அவருக்கு தேவைப்படும். இந்த அத்தியாயம் அதை அவருக்கு வழங்குகிறது. அவர் சில போராட்டங்களை முன்னெடுக்கிற பொழுது பெரும் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை வரும். அப்பொழுது அஞ்சாமல், பயப்படாமல், உறுதியோடு நிலை கொண்டு
அதை எதிர்க்க வேண்டிய போராட்ட குணம் அவருக்கு தேவைப்படும். அதை இந்த சூறா வழங்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சாரகனுக்கு, ஒரு தலைவனுக்கு, ஒரு முஸ்லிம் உம்மாவை வழிநடத்த விரும்புகிறவனுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அந்த தூதுத்துவ பணியை அவர்கள் முறையாக செய்து முடிப்பதற்கு ஒரு தனி மனிதருக்கு என்னென்ன மாதிரியான உளவியல் பண்புகள், ஆற்றல்கள், சிந்தனைகள், ஆறுதல்கள், மன வலிமைகள், போராட்ட குணங்கள் இதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ இவை அனைத்தையும் கற்றுத்தந்து இந்த களத்திற்கு ஒரு தனி மனிதரையும் ஒரு சமூகத்தையும் தயார்படுத்துவது தான் இந்த அத்தியாயத்தினுடைய மைய கரு அப்படின்னு நம்ம அதை முழுமையாக பார்க்கிற பொழுது அப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ இதோட மையக்கரு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலுங்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ இப்போ நான் ஒரு செக்ஷன்ஸாக இந்த சூறாவை ஒரு செக்ஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு, அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி எடுத்துக்கிட்டா, ஸோ ஒவ்வொன்றையும் நான் கேட்குறேன், அது எப்படி இந்த மையக்கருத்தோட ஜாயிண்ட் ஆகுதுன்றதை பற்றி சொல்லுங்கள். இந்த சூறா ஆரம்பிக்கிறப்பயே வசனம் 2-3ல் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னா, நபியை நீர் துயரப்படுவதற்காக இந்த குரானை மீது நாம் இறக்கி வைக்கவில்லை, அஞ்சுவோருக்கு ஒரு உபதேசமாகவே தவிர அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த வசனங்கள் எப்படி அந்த கருத்தோட ஒத்து போகுது? ஒன்னே நம்ம அலசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொன்றுமே அதை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகும். ஆனால் அது மட்டுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. மைய கரு என்று சொல்வது இதனுடைய பிரதானமான அம்சமும் பிரதானமான நோக்கமும். அதை தாண்டி அது உள்ளுக்குள்ள பல செய்திகள் இருக்கும். ஒரு வசனத்துக்குள்ள 10 செய்திகள் கிடைக்கலாம், 20 செய்திகள் கிடைக்கலாம். நான் இந்த மைய கருவை பற்றி பேசிக்கிட்டே வரும் பொழுது அது என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள தீர்வு அதுக்குள்ளே கிடைக்கலாம். வேற ஏதோ என்னுடைய பிஸ்னஸ் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அதுக்குள்ளே கிடைக்கலாம். இது எல்லாமே கிடைக்கும். நம்ம சொல்ல வர்றது அதுதானே, அது மட்டும்தான் இருக்கும் பொருள் அல்ல, அது எல்லாமே இருக்கும். அதில் இது பிரதானமாக தூக்கலாக இது இருக்கும் என்பது தான் அதனுடைய அம்சம். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, அதனுடைய துவக்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லித்தஷ்கா இல்லா ததுக்கிரத்தன் லிமன் யக்ஷா. இதை இந்த குர்ஆனை உங்கள் மேலே உங்களை சிரமப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம இறக்கலை, அச்சமுடையவர்களுக்கு அஞ்சக்கூடியவர்களுக்கு ஒரு நினைவூட்டலாக ஒரு நல்லுபதேசமாகத்தான் இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம் அப்படின்னு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இது ஆரம்பிக்கிற இந்த வசனம் எப்படி மைய கருத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஆரம்பமே மைய கருத்தோடு தான் ஆரம்பிக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாக சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்ல ஆரம்பித்த பிறகு, இந்த திருக்குர்ஆனை மக்கள் மத்தியில் போதிக்க ஆரம்பித்த பிறகு அங்கே என்ன மாதிரி ரிசல்ட் ஏற்பட்டுச்சு, சமூகத்தில் என்ன பிரச்சனைகள், வாத பிரதிவாதங்கள் போச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் பெரும் துன்பங்களை சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு துன்பத்தை சந்திக்கலை தானே. திருக்குர்ஆன் அருளப்பட்டதுக்கு பிறகு தான் அவர்களுடைய துன்பகரமான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகப்பெரும் இன்பகரமான ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து மிக்க மனிதராக பார்க்கப்பட்டாங்க, மரியாதைக்குரியவராக பார்க்கப்பட்டாங்க, நம்பிக்கைக்குரியவர் என்ற மக்களால் அழைக்கப்பட்டாங்க, பெரும் செல்வந்தராக வலம் வந்தாங்க. அவங்களுடைய துணைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டதன் வழியாக பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் உயர்நிலையை நபிகளார் அடைஞ்சாங்க. அப்போ சமூக அந்தஸ்து, மரியாதை, புகழ், பொருளாதாரம் இப்படியெல்லாம் எல்லா வகையிலையும் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த நபிகளாருக்கு 40 வயதுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு கேட்டால் அப்படியே உல்ட்டாவாகுது. அவங்க எல்லா வகையிலையும் சிரமங்களை சந்திக்கிறாங்க. சமூகத்தில் அவங்கள ஆகா ஓகன்னு புகழ்ந்தவங்க எல்லாம் அவங்கள புழுதி வாரி தூற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன தோணும் இயல்பாகவே, இது இந்த குர்ஆனுங்கிற பேரில் ஒன்று அந்த மனுஷன் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரியா, இது யாரெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்களோ எல்லாரும் பெரிய துன்பத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் அங்கே உண்டாயிருக்கும்ல. அந்த உளவியலுக்கு முதல்ல தீர்வு சொல்லி, அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஊர் உலகம் பேசிக்கிற ரசூலுல்லாவுக்கு அந்த கருத்து இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க தேவையில்லை. ஊர் உலகத்தில் அப்படி பேசிக்கிறீங்களப்பா, அதெல்லாம் கிடையாதுப்பா. அன்சல்லாம் அதை ரசூலுல்லாவுக்கு பேசுகிற அந்த 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 தொனியில் பேசுகிறான். இந்த ரசூலுல்லாவை நோக்கி பேசிய காரணத்தினால ரசூலுல்லாஹ் அப்படியான உணர்வில் இருந்தாங்கன்னு புரிஞ்சிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு காலத்துலேயும் குர்ஆனை சிரமமாகவோ அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க போதனைகளை சிரமம் தரக்கூடியதாகவோ அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த சமூகத்தில் இப்படி ஒரு கருத்து இருந்துச்சுல, அந்த கருத்தை உடைச்சி இந்த இந்த அத்தியாயம் என்ன கருத்தை சொல்ல வருகிறதோ அதனுடைய மைய கருத்தையே முதல் வசனத்தின் கருத்தாகவே அல்லாஹ் சிரமத்துக்கு தரலை. இதை அஞ்சக்கூடிய இறைவனை நம்புகிற பயபக்தியுடைய மக்களுக்கு நினைவூட்டலும் நல்லுபதேசமாக தான் இதை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்புகிற மக்களுக்கு இயல்பாகவே அல்லாஹ் இதன் வழியாக நமக்கு ஒரு கண்ணியத்தை தான் தரப்போகிறான், இதன் வழியாக நமக்கு அல்லாஹ் நம்ம மேன்மையை தான் நாடி இருக்கிறான். நாம் கண்டிப்பாக புற உலகத்தில் பார்க்கும்போது ஒரு சிரமத்தை போல தெரிந்தாலும் உண்மையில் அது சிரமம் இல்லை. இந்த சிரமம் எல்லாம் நிஜமான ஒரு எளிமையை நோக்கித்தான், ஒரு எளிதை நோக்கித்தான் நம்மளை வழி நடத்துகிறது என்கிற மன உணர்வை பெறுவாங்கல்ல. அப்போ நான் யோசிச்சு பாருங்க, இந்த ஆறுதல் அப்படின்னு சொன்னது
முதல் வசனத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களோட அந்த கான்செப்ட் புரியுது, எப்படி சொல்ல வரீங்க அந்த இது அப்படின்ட்டு. ஸோ இதை தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுக்கு அல்லாஹ் போயிடும். அது நீண்ட நெடிய அதை கூட நம்ம செக்ஷன்ஸாக பார்த்து பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இரவில் தன்னோட குடும்பத்தோட போகிறாங்க. அப்போ அந்த தூர் சினா மலைக்கிட்ட ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க இல்லையா, பார்க்கும்போது தனியாக அந்த இடத்துல போகிறாங்க. இப்போ தான் அல்லாஹ் கிட்ட உரையாடல் நடக்குது. ஸோ இப்போ இதையும் அந்த மையக்கருத்தையும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம்? இது இப்போ நீங்கள் மூசா நபி அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கல்ல, இது வந்து ஒரு 8-10 வசனத்துக்கு பிறகு ஆரம்பமாகிறது. ஏறத்தாழ 100 வசனம் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 80 வசனங்கள் இந்த அத்தியாயத்திலே ஒரு 135 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அந்த வசனம். அதில் ஏறத்தாழ 80 வசனம் மூசா நபி தான் அதனுடைய ஹீரோவாக வருவாங்க. முழுக்க அவங்களுடைய வரலாற்றை குறித்து தான் எல்லாம் பேசிக்கிட்டு இங்கே ஆரம்பிக்கிறது. அப்படியே ஒரு 80 வசனங்கள் வரைக்கும் தொடர்ந்து போய் அதுக்கு பிறகு வேற இப்லீஸை பற்றி மற்ற விஷயங்களை கொண்டு அல்லாஹ் நிறைவு செய்கிறான் அந்த அத்தியாயத்தை. அவ்வளவு நீண்ட நெடிய வரலாறை இந்த இடத்துல கொண்டு வந்து பொறுத்துறான் அல்லாஹ். எப்படி பொறுத்துறான், ஏன் பொறுத்துறான் அப்படின்னு கேட்டால், இந்த வரலாறு ஒரு ரோல் மாடலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுது. ரசூலுல்லாஹ் எந்த களத்தில் நிற்கிறாங்களோ அந்த களத்தில் ஏற்கனவே ஒருத்தர் நின்றாரு. அவர் என்ன மாதிரியான சிரமங்களை எல்லாம் சந்திச்சாரு, அவர் எப்படி தூதராக தேர்வு செய்யப்படுற நேரத்தில் அவரை எப்படி அல்லாஹ் மன ரீதியாக பலப்படுத்தினா, தயார்படுத்தினா, அவர் அதில் என்னெல்லாம் வெற்றிகளை கண்டார், சிக்கலுக்கு ஆளாகிற தருணங்களில் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க என்பதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து பொருத்துவதன் வழியாக இயல்பாகவே நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிற துன்பத்தை இன்னொருத்தவங்க பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது நம்ம இயல்பாக நம்முடைய மனசு அவங்களோட கனெக்ட் ஆகிரும். அப்போ அதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப எளிதாக இருக்கும். அப்படி ஒரு இயல்பான பிராக்டிக்கலான ஒரு வரலாற்றை சொல்வதன் வழியாக ரசூலுல்லாஹ்வுடைய களத்துக்கு ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தயார்படுத்துகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறான் அல்லாஹ். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்? அவங்களுடைய மூசா நபியினுடைய தூதுத்துவ பணியினுடைய துவக்கத்தை நீங்கள் சொன்ன மாதிரி துவக்கத்திலேருந்து ஆரம்பிக்குது. மதியன்லேருந்து வர்றாங்க, மனைவியை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. எகிப்துக்கு திருமணம்லாம் ஆகி எகிப்திலேருந்து தப்பிச்சு போனாங்க. பல வருஷம் ஆகிடுச்சு, திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு. பிறகு தாய் பிள்ளைங்களை சந்திக்கிறதுக்காண்டி வர்றாங்க. இரவு நேரம் இருட்டாக இருக்குது, தூரத்தில் வெளிச்சம் தெரியுது. ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அங்கே நெருப்பு தெரியுது, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி கிளம்புறாங்க. அப்போ தான் அல்லாஹ் அழைத்து பேசுகிறான். அல்லாஹ்வுடைய அந்த உரையாடலுடைய அழைப்பே துணியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். வானக்தர்துகையா மூசாவை உன்னை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ். அந்த வார்த்தையினுடைய கம்பீரமே நீங்கள் அதனுடைய மூல மொழியில் வாசித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்மளை அது ஒரு உழுக்கிறோம். படைச்ச ரப்புல் ஆலமீன் சாதாரண மனுஷன் கூப்பிடலை, ஒரு சாதாரண மனுஷன் இருட்டில் கூப்பிட்டாலே அல்லது நம்ம மதிக்கிற ஒரு மனிதர் திடீர்னு நம்மளை அழைச்சாலே அப்படி அதுவே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ சர்வலோகங்களின் படைப்பாளனாகிய ரப்புல் ஆலமீன் மூசா நபியை இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை, அந்த ஓசையை கேட்கும் பொழுது மூசா நபியினுடைய உள்ள எப்படி இருந்துன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதை நினச்சி பார்க்கும் பொழுதே ஒரு பூரிப்பும் ஒரு வகையான உடல் சிலிர்ப்பும் நமக்கு ஏற்படும். அப்போ நீங்கள் வாங்க, துரிசினா மலைக்கு மேலே ஏறுங்க, நீங்கள் தூய்மையான இடத்துக்கு வந்துட்டீங்க, செருப்பை கலட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த தூதுத்துவ பணிக்கு முன்னாடி அவங்கள ஓரளவுக்கு தயார் பண்ணுறான். அந்த பேச்சுவார்த்தையின் வழியாக அவங்களுடைய மனநிலையை தயார் பண்ணுறான். இதே சீக்வன்ஸில் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தினுடைய ஆரம்ப காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மெத்தட், இதுக்கு நெருக்கமாக வேறொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனில். சூரத்துல் முத்தஸிர், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅந்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர். போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறவரை எழுவீராக, எச்சரிப்பீராக, இறைவனை பெருமைப்படுத்துவீராகன்னு இந்த ஆரம்ப காலத்தில், ஆரம்பம்னு சொன்னால் சூரா அலக் ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட வசனத்துக்கு பிறகு 2வது அருளப்பட்டது இதுதான். முதல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அடுத்து அருளப்பட்டது என்னென்னு கேட்டால் இதுதான். இதில் எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் இந்த மூசா நபிக்கு சொல்லப்பட்டது அப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. ஒரு ருஜுஸ ஃபஹ்ஜுர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர், இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்க, உங்களை ஆடைகளை சுத்தப்படுத்துங்க, அசுத்தங்களை வெறுத்து விடுங்க. இப்போ இங்கே நீங்கள் தூய்மையான இடத்துக்கு வந்துட்டீங்க, உங்கள் செருப்பையெல்லாம் கலட்டி போடுங்க. கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமாக அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஒரு 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 செயல்பாட்டு ரீதியாக தயார்படுத்துவது ஒரு வகையில் உளவியலையும் தயார்படுத்தும். இப்போ நாம் அணியக்கூடிய ஆடை இருக்குல்ல, அந்த ஆடையை கரெக்டாக ஃபிட்டாக அணிஞ்சோம்னா நம்முடைய மனநிலையிலையும் ஒரு ஃபிட்னஸ் வரும். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நீங்கள் பாருங்களேன், நம்ம ஊரில் அவங்களுக்கு போடுற ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கு பாருங்கள், ஃபிட்டாக இருக்கும். தொலைதொலன்னு போட்டுக்க மாட்டாங்க. அவர் தொலைதொலன்னு போடுற விருப்பமுடையவராக இருந்தாலும் கூட, ஃபிட்டாக போடுற பிடிக்காதையும் கூட அவர் அப்படி தான் போட்டாகணும்.
காவல்துறை அதிகாரி அந்த ஃபிட்னஸ் அந்த அந்த ட்ரெஸ்ஸு ஃபிட்னஸுடைய அவசியம் என்னன்னு கேட்டால் அது இயல்பாகவே அவங்களுடைய மனதையும் ஒரு ஃபிட்னஸ் ஆகும். நம்ம ஃபிட்டாக இருக்கிறோம், நம்ம கம்பீரமாக இருக்கிறோம், நம்ம தோற்றத்தில் ஒரு பொலிவோடு இருக்கிறோங்கிற உணர்வு கொடுக்கல. அந்த மாதிரி செருப்பை கழட்டுங்க, அசுத்தத்தை அகற்றுங்க அப்படின்னு அவங்கள மன ரீதியாக தயார்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. அப்படி அல்லாஹ் அழைத்து அவர்களோடு உரையாடுற அந்த உரையாடலாம் முக்கியம். அதுதான் அந்த மையத்தோட அப்படி நேரடியாக மேட்ச் ஆகும். எப்படி மேட்ச் ஆகும்? அவங்க பாமரத்தனமாக வந்து நிற்கிறாங்க, என்னன்னே தெரியல. அல்லாவுடைய உரையாடல் ஆரம்பிச்சிருச்சு. அல்லா நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் பொறுப்பை கொடுக்குறான், ஃபிரௌன்ட்ட போங்கிறான். மூசா நபிக்கு பயம் தாங்க முடியலை. அல்லா என்ன சொல்கிற நீ, என்ன நடக்கும், எங்கே போக சொல்கிற நீ, ஃபிரௌன்ட்ட போக சொல்கிற, ஆல்ரெடி நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வேறு வந்திருக்கிறேன், போனால் பழிக்கு பழி வாங்கிடுவாங்க, என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, பொய்ப்படுத்துவாங்க, அவங்க முன்னாடி போய் நின்னா எனக்கு பேசவும் நாக்கு கூட வராது அப்படின்னு மாறி மாறி மறுவுறாங்க. ஒரு பலகீனமான மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த பலகீனமான மனநிலையில் நம்மளால் முடியுமா அப்படின்ற இடத்துல இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சான்றுகளை கொடுக்குறான், அற்புதங்களை கொடுக்குறான். ஒமா அத்தில் கபி யமீனிக்கையா மூசா, மூசாவை உன் வலது கரத்தில் இருப்பது என்ன, தூக்கி போடு. அவங்க கம்புங்கிறாங்க, கம்பை வச்சு இலையை பறிப்பேன், தலையை பறிப்பேன், ஊனிக்குவேன், வச்சுக்குவேன் அப்படின்னு. அது மட்டுமா, அது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்பு, இப்போ நான் சொல்கிற கம்பை பாருங்கள், எரிங்க உங்கள் கம்புங்கிறான். தூக்கி போட்டால் பாம்பாசி வருது, திரும்பவும் பயப்படுறான். ஐயோ நோ ப்ராப்ளம், பயப்படாதீங்க, பிடிங்க. அப்போ இந்த சான்றுகளை எல்லாம் கொடுத்து அவர்களுடைய மனதை திடப்படுத்தி அதுக்காண்டி அனுப்பி வச்சான்ல, அந்த மாதிரி நீங்களும் பயப்படுற மனநிலையிலிருந்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடமிருந்து உங்களுக்கு சான்றுகள் வருது. அவரை எப்படி பலப்படுத்தணும் அப்படி உங்களை பலப்படுத்துவேன். அப்படி பலகீனமாக அஞ்சு நடுங்கி கொண்டிருந்தவர் ஃபிரௌனுடைய சபையில் போய் கம்பீரமாக கரிஞ்சிச்சாங்களே, அந்த மாதிரி நீங்களும் போய் கரிஜனை பண்ணுங்க. ஏன்னா அவங்க கூட இருந்து அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருந்த ரப்பு இப்போ உங்கள் கூட இருந்து உங்களை கண்காணிக்கிறான். இப்போ இதை கேட்கும்போது எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு? அந்த இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதராக களத்தில் வந்துட்டாங்க, என்ன பல்வேறு கேள்விகள் அவங்களுக்கு வந்திருக்கும். இப்படி ஒரு சமூகம், மொத்த சமூகமும் எதிர்த்து நிற்குது, நம்ம ஒரு தனி மனுஷனாக நிற்கிறோம், நமக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை, எல்லாருமே எதிரிகளாக இருக்கிறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இயல்பாக வந்தே தீரும். அப்போ அந்த வருகிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் மூசா நபியினுடைய இந்த வரலாறு அழகாக பதில் சொல்லி அவங்களுடைய மனநிலையை அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணுது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ அதை தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்குறாங்க இல்லையா, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. இதிலிருந்து நீங்கள் சொல்கிற அந்த மைய கருத்தை நான் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. என் மனசை விசாலமாக்கு, என் வேலையை ஈஸி பண்ணு, அதுக்கப்புறம் நான் பேசுகிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு துவாவாகவே சொல்லும் போது அந்த மைய கருத்து அழகாக மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி அது ஒரு பெரிய சிலபஸ். அது அந்த துவா பிரார்த்தனைங்கிறது நீங்கள் ஒரு பெரிய பாடத்திட்டமாகவே நடத்தலாம். ஒரு தனி மனிதனை ஒரு பெரிய ஆளுமை நிறைந்த மனுஷனாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லா கூறுகளும் அதுக்குள்ளே இருக்குது. முதல்ல நீங்கள் யோசிங்க, சாதாரணமாக ஒரு ஒரு தனி மனிதன் தன்னுடைய பலவீனத்தை உணரணும். அவன் பெரும் மனிதனாக உருவெடுக்கணும், பெரும் பணிகள் செய்யணும் அப்படின்னா அவன் தன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. தன்னை ஏமாத்துறதுனா என்ன? ஒன்றுமே தெரியாது, நமக்கு எல்லாம் தெரியும், சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா. ஆக்சுவலி ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவர் தன்னைத்தானே ஏமாற்றுவார். ஊர் உலகத்தை ஏமாத்துறவன் ஒரு கேட்டகரி, தன்னை ஏமாற்றிக்கிறான் அதை விட மோசம் இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தலைமை ஏற்க முடியாது, வழி நடத்த முடியாது. அப்போ முதல்ல தன்னுடைய பலவீனம் என்னங்கிறது தெரியணும். அப்போ தான் அந்த பலவீனத்திலிருந்து பலத்தை நோக்கி பலவீனத்தை பலமாக மாற்ற முடியும். இப்போ இவங்களுக்கான பலவீனம் தெரிகிறது, என்னெல்லாம் பலவீனம் இருக்குது அதை எல்லாத்தையும் அல்லாட்ட ஒப்படைக்கிறாங்க. எனக்கு இப்போ பல சிக்கல் இருக்குது, எனக்கு நாக்கு பேச வராது, உள்ளமும் நெருக்கடியில் இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் டீம் சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிறேன், தனி மனுஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்துக்கும் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவீனத்தை முதல்ல புரிந்து அதற்கான வழியை, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை முன்வைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு செய்தியை சொல்கிறான், உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதன் வழியாக ஒரு செய்தி மறைமுகமாக சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன? அந்த பிரார்த்தனைகள் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. ஒன்று ஒன்றே பாருங்கள். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, யாரெல்லாம் என்னுடைய நெஞ்ச விரிவாக்கு. நெஞ்ச விரிவாக்கு அப்படின்னா ஒரு மனம், இந்த களத்துக்கு போகிற என்னுடைய மனம் அதை ஏற்று அதில் வரக்கூடிய எல்லா சிக்கல்களையும் ஏற்று எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்கும். மன வலிமை வேணும் எனக்கு, அந்த வலிமை எனக்கு கூடு. மனம் சரியில்லாட்டி எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் பயன்படுத்த மாட்டான். மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் நீச்சல் அடித்து போராடி வெளியே வந்துடுவான். அப்போ முதல்ல என் மனசை தயார் பண்ணு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என்னுடைய நெஞ்சை நீ விரிவாக்கு அப்படின்னு பேசிக் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. வயசிரலி அம்ரி, அடுத்து பாருங்க, என்னுடைய காரியத்தை லேசாக்கு. திட்டம் எவ்வளோ பெருசாகவும் இருக்கலாம், ஆனால் செயல்படுத்துகிற முறை ரொம்ப சின்னதாக உடச்சி ஈஸியாக இருக்கும். ஏம்மா நீங்கள் 50 வருஷத்துக்கு பிளான் போடுங்க, அந்த 50 வருஷ பிளானை 5 நிமிஷம் பைட்டாக நீங்கள் உடைக்கணும்.
இந்த 5 நிமிஷத்தில் என்ன செய்யணும், அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும், இதை போடாமல் நீங்கள் 5 வருஷத்துக்கு பிளான் போட்டிங்கன்னா கதைக்காகாது. அப்போ காரியம் லேசாகணும், எஸ்ஸிரலி அம்ரி, லேசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கடைசியில் வேலை முடிஞ்சிடணும். அது மாதிரி என் காரியத்தை லேசாக்கி கொடு. ஒரு திட்டமிடலுக்கான பேசிக்கை போட்டு கொடுக்குறான். வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அதை விட முக்கியமாக ஒரு டீம் லீடருக்கு என்ன அவசியம்னு கேட்டால், தன்னுடைய கருத்தை கன்வே பண்ணுவது ரொம்ப முக்கியம். நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு என்ன தேவை? நல்ல பேச்சாற்றல் தேவை, நாவாற்றல் தேவை. அதை கேட்குறாங்க. என்னுடைய நாவின் முடிச்சுகளை அவிழ்த்து கொடு. ஏன் தெரியுமா? யஃப்கஹு கௌலி, நான் சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு தூதுத்துவ பணி, அதுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்படின்னு அதில் வந்திருக்கிற ஒவ்வொரு செய்திகளுமே ஒரு தனி மனிதனை பெரிய ஆளுமை நிறைந்த மனிதனாக மாற்றுவதற்கான விஷயங்களை அவங்க பிரார்த்தனையாக அல்லாஹ் இடத்துல முன் வச்சாங்க. அதை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாடமாக சொல்லி, அது மாதிரி நீயும் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கப்பா, அப்போ தான் நீயும் அடுத்த கட்டத்தில் நிலைச்சி நிற்க முடியும் என்கிற ஒரு போதனையை அதில் அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லித்தர்றான் அப்படிங்கிறது புரியுது. ஓகே உஸ்தாத். இப்போ இது தொடர்ந்து ஃபிரௌன் வந்து எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்றான். அந்த ஸ்டோரியை இப்போ அட்ரஸ் பண்ணுறான்ல. இப்போ இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, அவங்களுடைய குழந்தை பருவத்துக்கு வந்துடுது. அவங்களோட தாயாருக்கு ஒரு செய்தியாக கிடைக்கிது, பெட்டியில் வச்சு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி. இப்போ டேரெக்டாக அவங்க வந்து ஃபிரௌனோட வீட்டுக்கே போயிடுறாங்க, அங்கே தான் வளர்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கும் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் இந்த கம்ஃபர்ட்டுங்கிற அந்த ஆறுதல், அந்த மையக்கருத்துக்கும் எப்படி நம்ம சம்பந்தமே பலகீனமாக இவர்கள் நமக்கு பெரிய அளவில் நம்முடைய பணிக்கு பயன்படவே மாட்டார்கள்னு உங்கள் அறிவு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூட உங்களுடைய பணிக்கு பயன்படுறவங்களா மாறிடுவாங்க, யோசிக்குங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஒரு தாய், ஒரு பெண், ஒரு பலவீனமானவள். மூசா நபிங்கிறத விட்டுருங்க, மூசா நபியுடைய அம்மா தான் நினைப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து மூசா நபியுடைய பிறப்பு சம்பந்தமாக தான் எல்லாம் பேசுகிறான். மூசா நபியுடைய அம்மா, மூசா நபியுடைய அக்கா, 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஒரு பெரும் சதிகார அரசனுக்கு எதிரான வேலையை செய்கிறாங்க. ஃபிரௌனுடைய ஆர்டர் என்ன? ஆம்பளை பிள்ளைங்களை பூரா காலி பண்ணணும். இப்போ தனக்கு பிறந்த இந்த ஆம்பளை பிள்ளையை காப்பாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிரௌனுக்கு எதிரான களத்தில் மூசா நபி வர்றதுக்கு முன்னாடி மூசா நபியுடைய அம்மா வந்துட்டாங்கன்னு அர்த்தம், மூசா நபியுடைய அக்கா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். பெண்கள் பலகீனமானவங்க, அவங்க என்னத்தை பெருசாக சாதிச்சிட போகிறாங்க அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் போகிற பாதைகளில் எப்படியெல்லாம் உனக்கு உதவி வரும்னு தெரியாது. அரியாபுரத்தில் உதவிகள் வந்து சேரும், நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க. ஒரு மிருகத்தின் வழியாக உங்களுக்கு உதவி வந்து சேரும், ஒரு பறவையின் வழியாக உதவி வந்து சேரும், ஒரு எறும்பின் வழியாக உதவி வந்து சேரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பலகீனமான 2 படைப்புகளை தான் இங்கே காட்டுறான். அவங்க அம்மா பிள்ளைய ஆற்றுல போடும்போது எப்படி அப்படி வெறுமையை ஃபீல் பண்ணுறாங்க குர்ஆன் சொல்லுது. நாம் அவங்களுக்கு அந்த வெறுமையை போக்கணும், இல்லாட்டி அவங்க பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருப்பாங்க. அவங்கள நம்ம பலப்படுத்தி இந்த பணியினுடைய துவக்க கதாநாயகர்கள் அவங்க தான். மூசா நபி என்கிற ஒரு பெரும் ஆளுமை ஃபிரௌனுடைய சபையிலே வளர்ந்து ஆளாகி அவர்கள் உருப்பெறுவதற்கான துவக்க பணி என்பது முதற்கட்ட பணி தான், ரொம்ப பெரிய சவால். அந்த பணியை அம்மா செய்கிறாங்க, ஆற்றுல தூக்கி போடுறாங்க. அக்கா என்ன பண்ணுறாங்க? ஆற்றுல பெட்டி போகிற திசையிலே சேர்ந்து போகிறாங்க. போய் உள்ளுக்குள்ளே போய் அங்கே போய் அந்த அந்த ஏரியாவை செட் பண்ணுறாங்க. பால் கொடுக்குறதுக்கு பிள்ளை தானே வேணும், நம்மகிட்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க, அதெல்லாம் பிள்ளை பால் கொடுப்பாங்க, குழந்தை எடுத்துக்கோ வச்சுக்கோ அப்படின்ட்டுன்னு மீண்டும் அம்மா கையில் தம்பியை தூக்கிட்டு வந்து அம்மா கையில் சேர்க்குற வேலையை அக்கா வழியாக பார்க்குறான். அப்போ அல்லாஹ் நீங்கள் போகக்கூடிய இந்த பாதையில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் சுற்றி இருக்கிறதெல்லாம் உதவி செய்ய தகுதியற்றவங்க நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீ நினைக்காத புறத்தில் அதையெல்லாம் உதவியாக மாற்றுகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் இதில் சொல்கிறேன். ஓகே உஸ்தாத். இப்போ திரும்ப வந்து அல்லாஹ் ப்ரெசண்ட்டுக்கு வரான். வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமை ஃபிரௌன்ட்ட போய் மீட் பண்ண சொல்கிறான். ஃபிரௌனுன்றவன் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, அவன் ரொம்ப அத்தாரிட்டி உள்ள ஆள், ஆர்மி எல்லா பலமும் அவனுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவன்கிட்ட போக சொல்கிறான் இல்லையா? அந்த மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்க்கும் இப்போ இந்த கம்ஃபர்ட்டுங்கிற அந்த விஷயமும் நம்ம எப்படி மேட்ச் பண்ணணும், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? மைய கருத்தோடு இது தொடர்பு படுத்துறது அப்படின்னு சொன்னால், பெரும் அதிகாரம் படைத்த ஒருத்தன் அவனுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது மாதிரி நீங்கள் வாழ்கிற உலகமும் ஒரு பெரும் அதிகாரம் படைச்சதான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எப்படி தெரியுது? குறைஷிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, காபாவுடைய ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க, உலகமே மதிக்கிற பெரும் தலைவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா காபாவுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களாம் குறைஷிகளை மதித்து தான் ஆகணும். காபாவின் நிர்வாகிகளே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஆளுமைகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை எதிர்த்து நம்ம எப்படி நிற்கிறது அப்படிங்கிற அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. சத்தியம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எப்படி ஃபிரௌன் ஒன்றுமில்லாமல் அழிச்சமோ, கடைசியில் நீரில் மூழ்கி ஒன்றுமில்லாமல் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணுமோ, அது மாதிரி அசத்தியமாக நிற்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம் அல்லாஹ்.
அல்லாவுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, இதே மாதிரி உங்களுக்கும் நிகழும், உங்களுடைய வாழ்க்கை நிகழும் அப்படின்னு ஒரு மறைமுக முன்னறிவிப்பு கூட எடுத்துக்கலாம். நேரடியாக சில வசனங்கள் முன்னறிவிப்பு தந்துச்சு, இவங்கெல்லாம் அவ்வளோதான், ஒரு கட்டத்தில் இவங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் இது பண்ணுவான், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு நேரடி முன்னறிவிப்புகளை கொடுத்தான். கத்தபல்லாஹு ல அக்லிபன்ன அனவ ருசுலி, நானும் என் தூதரும் ஜெயிப்போம் என்பதை அல்லாஹ் விதித்து விட்டான். குர்ஆனில் ரசூல்லா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் முன்னறிவிப்பு கொடுத்தான். ரசூல்லா தைரியமாக நின்னாங்க. அது நேரடியாக சொன்னான், மக்கா வெற்றி பெறும், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, உங்கள் கையில் வரப்போகுது என்று சொன்ன மாதிரி இங்கே மறைமுகமாக சொல்கிறான், அத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்து யார் பலவீனர்களாக கருதப்பட்டாங்களோ அவங்க கையிலே மீண்டும் அந்த சாம்ராஜ்யம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பலவீனர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா இது அருளப்பட்ட காலம் பெரும் நெருக்கடியான காலம். இந்த ஆறுதல் ஏன் தேவைப்படுது, இந்த வரலாறுலாம் ஏன் தேவைப்படுதுன்னு யோசிங்கன்னா, கிட்டத்தட்ட மக்கா வாழ்க்கையினுடைய இடைக்காலம்னு சொல்லலாம். அதனுடைய ஆரம்பமும் இல்லை, அதனுடைய கடைசியும் இல்லை, இடைக்காலம் கடும் நெருக்கடி நிறைந்த காலம். ஒன்றும் பண்ண முடியலை. முகமதுடைய பக்கம் முகமது பார்க்க போகிறான்னு தெரிஞ்சாலும் விட மாட்டாங்க. முஸ்லீமும் இஸ்லாமும் குர்ஆன் அல்லான்னு என்னத்தையா பேசினா முடிஞ்சு போச்சு. அப்படியான கடும் நெருக்கடி நிறைந்த காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த வரலாறு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிப்பான், அல்லாஹ் வந்து பெரும் வெற்றியை தந்துடுவான், இதே நாம தான் ஆள போகிறோங்கிற ஒரு மன உறுதி கிடைக்கும்ல. அதே மாதிரி சொன்னான், மறைமுகமாக இதில் சொன்னான். நிஜமாக ரசூலுல்லாவுக்கு அடுத்த ஒரு 8-10 வருஷத்துக்குள்ளாக மீண்டும் அவங்கள அந்த தலைவராக அல்லாஹ் குடியமர்த்தினான்ல, உட்கார வச்சான்ல, அந்த விஷயத்தை இதன் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இது தொடர்ந்துமே அந்த இதுக்கடுத்து பேச சொல்லிட்டான் அல்லாஹ். இப்போ வந்து செயல்பாடு ரீதியாக ஒரு போட்டி நடக்குது சூனியக்காரர்களோட. அப்படின்றப்ப இதையுமே அந்த கம்ஃபர்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அந்த சூனியக்காரர்கள் இது பண்ணுறாங்க, இவங்க கைத்தடியால் அது எல்லா பாம்புகளையும் விழுங்கிருது. அப்படின்றப்ப இதுவும் அதே கான்செப்டில் அந்த அதை விட முக்கியமாக இன்னொன்று சொல்லுது, இந்த அவங்களுடைய சகோதரி அம்மா வந்து பலகீனமான ஆட்கள் வழியாக கூட நீ அரியாபுரத்தில் உனக்கு உதவி வந்துருங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு, பலப்படுத்துச்சு. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் எதிரி நினைக்கிற ஆளே உங்களுடைய கொள்கையை தூக்கி சுமக்கிற பக்கபலமான வீரர்களாக மாறி போயிடுவாங்க. இவங்க எதிரியாக வந்து நிற்கிறாங்க. சூனியக்காரர்கள் ஃபிரௌனுடைய நெருக்கமானவர்களாக ஃபிரௌன் சார்பில் வந்து இன்றைக்கி தொலைச்சி கட்டுறோம் அவரை, நாம் தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சூழடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறவங்கள அல்லாஹ் அப்படியே தலைகீழாக புரட்டி, அதுக்கு முன்னாடி இவங்களாம் எப்படி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, இவங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னு, கடைசியில் அவர்களே உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களாக மாறிடுவாங்க. அப்படி எத்தனை நடந்துச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களெல்லாம் அப்படி ரசூலுல்லாஹ்வை வீழ்த்தணும்னு நினச்ச ஒரு பெரும் தலைவராக இருந்தாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போர்க்களத்தில் எதிரியாக நின்று போரே இட்டாங்க. இப்போ இவங்க எப்படி வந்து நின்று கைத்தை தூக்கி போட்டு களத்தில் போரிட்டாங்களோ, இது ஒரு வகை போராட்டம் தானே, சத்தியத்துக்கு எதிரான அசத்தியத்தின் போராட்டம் தானே. இதே மாதிரி நிஜமான களத்தில் காலித் பின் வலீத் வந்து நின்னாங்க, போரிட்டாங்க. முஸ்லீம் படை வீரர்களுடைய கழுத்துக்கள் மீது அவர்களுடைய ஆயுதம் தாக்கியது, அபூ சுஃபியான் அவர்களுடைய ஆயுதம் தாக்கியது. ஆனால் அவர்களே பிற்காலத்தில் இதை தூக்கி பிடிக்கிற மாறி போயிட்டாங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த செய்தி. அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எதிரிகள்லாம் இல்லை எதிரியாகவே இருப்பான்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி தலைகீழாக புரட்டி அந்த பெரும் சாம்ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்கு உங்களுக்கு எதிரான என்னவங்களே உங்களுக்கு ஆதரவாக மாற்றுகிற வல்லமை அல்லாவுக்கு உண்டு, அதை நீங்கள் நம்புங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான். இப்போ உஸ்தாத், இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோட சாப்டர் முடிஞ்சக்கப்புறம் சாமிரின்ற ஒரு கேரக்டர் உள்ளே வருது. இப்போ இந்த வரலாறு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க மலைக்கு போயிடுறாங்க, கீழே பார்த்தா காளை கன்று தங்கமால ஆனதை இது பண்ணி அதை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? ஸோ இப்படி பார்க்கும்போது இதில் வந்து கம்ஃபர்ட் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அதாவது வழி தவறுகிற மக்கள் நம்ம சொல்லுவோம், நம்ம சீர்திருத்தம் பண்ணின உடனே எல்லாம் கரெக்டாக நடந்துடும் அவசியம் இல்லை. அதில் குட்டி கலாட்டம் பண்ணுற சில பேர் இருப்பான், அவன் ரூட்டை மாற்றி நம்ம நேர்வழிக்கு கொண்டு வந்த மக்களை கூட தப்பான ரூட்டில் கொண்டு போயிடுவான். என்னடா ஆச்சேன்னு தலையில் கை வச்சிடாதீங்க, வந்து நில்லுங்க, களத்தில் வந்து நில்லுங்க. ஏன்டா உன் பஞ்சாயத்தை நேடு, நேருக்கு நேராக டீல் பண்ணுங்க. சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கிறதுவாங்கல்ல, அந்த மாதிரி பஞ்சாயத்து பேர்வர்களில் டைரெக்டாக கூப்பிட்டு அட்டாக் பண்ணுங்க. அதை ஒன்றும் இல்லாமல் அடித்து வீழ்த்துங்க. எப்படி வீழ்த்துங்க? மூசா நபி வந்தாங்க, காளை மாட்டை தூக்கிட்டு வாங்கினாங்க, என்னடா உன் பஞ்சாயத்து என்ன இப்படிலாம் பண்ணாங்க, தூதர் போனாருங்க, அவருடைய மண்ணலி போட்டாங்க, அது சத்தம் போட்டுச்சுங்க, அப்படியா அதுக்காண்டி கடவுள் ஆயிருமா, தூக்கிட்டு வா, எரிச்சு கரிச்சு சாம்பலாக்கி கடலில் தூக்கிடுவேன், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாங்க. அது மாதிரி அசத்தியம் தலை தூக்கும், ஆனால் அசத்தியத்துக்கு ஆற்றல் கிடையாதுங்கிறத சொல்கிற மாதிரி அடித்து நிமித்த வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கி நிப்பாட்டுறான்.
ஓகே உஸ்தாத். இப்போ இது மூசா அலைஹிஸ்ஸலாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த கேட்டகரிக்கு வந்துருச்சு. இப்போ அந்த வரலாறு சொல்கிறப்ப எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி. அவங்கள கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், இப்லீஸ் வந்து சஜிதா பண்ணாமல் மறுத்ததாக இருக்கட்டும், இதை சொல்கிறதுக்கும் நான் இந்த கம்ஃபர்ட்டு எப்படி நான் இதை மேட்ச் பண்ணுறது? உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. இது வரைக்கும் சொன்னது கூட கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இதுதான் அப்படின்னு யோசிங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப யோசிக்கும் போது கண்டறிஞ்சிட முடியும், அதனுடைய மையப்புள்ளிகளை கண்டறிஞ்சிட முடியும். இது ஏதோ ரொம்ப தூரம் தள்ளி போன மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி தெரியும். இல்லவே இல்லை, இதுவும் சம்பந்தத்தோடு தான் சொல்கிறார். அந்த மைய சரடிலிருந்து பிரியவே பிரியாது, அத்தியாயங்கள் எதுவும் பிரியாது. அதை அந்த நோக்கத்தோட தெளிவோடு நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். என்ன விளங்கும்? மனிதர்கள் பலவீனமானவர்கள், மனிதர்கள் ஷைத்தானால் வஞ்சிக்கப்படுகிற வாய்ப்பு உள்ளவர்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. சருகலாம், உங்களை சார்ந்தவங்க, உங்களை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் பல பிழைகள் வரலாம். நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு பாரத்தை ஒப்படைங்க. அவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. இறைவன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய ஆற்றலை நேரடியாக கண்டவங்க, அல்லாஹ்வுடைய கரங்களால் நேரடியாக படைக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வால் நேரடியாக ஜன்னத்துக்குள்ளே குடியமர்த்தப்பட்டவங்க, அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக இஸ்முகள் பெயர்கள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்ணுக்கு கண்ணாக காண்கிற பாக்கியம் படைத்தவர் தான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆளுமை கூட ஷைத்தானுடைய வஞ்சகத்தை அறியாமல் வீழ்ந்ததை போல நீங்களும் வீழ்ந்து விட வாய்ப்பு இருக்கிறது. கவனமா இருங்க, ஷைத்தான்ட்ட எச்சரிக்கையா இருங்க. சரி, ஒருவேளை நீங்க வீழ்ந்துட்டீங்களா, வீழ்ந்துட்டோம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சோர்ந்துடாதீங்க. மீண்டும் அல்லாஹ்வை நோக்கி வாருங்க. அல்லாஹ் உங்களை மன்னிச்சு அரவணைச்சுக்குவான். அல்லாஹ் விட்டு விலகி போயிடாதீங்க. நான் தன்னுடைய கருணையை பறைசாற்றுகிறேன். ஏன்னா ஆறுதல்ங்கிறது எப்போ கிடைக்கும்னா, என் தாயி நான் என்ன செஞ்சாலும் நான் போய் அழுது கையேந்தினோம்னா என்னை சேர்த்துக்குவான்னு நினைக்கும் போது தான் தாயிடத்துல நான் போவேன். அதுதானே எனக்கு மன ஆறுதலை தரும். இல்லை எங்கள் அம்மா என்னை சேர்த்துக்க மாட்டா, வீட்டை விட்டு விரட்டிடுவா அப்படின்னா நான் அம்மா பக்கம் போக மாட்டேனே. அப்போ இந்த ஆறுதல் எல்லாம் எதற்கு? அல்லாவின் பக்கம் போவதற்கு தானே இந்த ஆறுதல். இந்த மன வலிமை எல்லாம் எதற்கு? அல்லாவுடைய பாதையின்பால் மக்களை அழைப்பதற்கு தானே மன வலிமை. அப்படின்னா அதில் மனிதர்கள் இயல்பாகவே சருகுவார்கள். மனிதன் பலவீனமானவன் தான், மனிதன் சில நேரங்களில் மாறு செய்யக்கூடிய ஒரு சூழல் அவனுக்கு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் சோர்ந்துட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோட ரப்புல் ஆலமீன் கிட்ட வாங்க, அவன் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்குவான் என்று சொல்லுகிற பொழுது அல்லாவின் மீதான நெருக்கமும் பாசமும் இன்னும் அதிகரிக்கும். நாம் இந்த பணிக்கு தயாராக மாறிடுவோம். உஸ்தாத், இதுக்கப்புறமா சில வசனங்கள் வந்து மறுமை நாளை அட்ரஸ் பண்ணி பேசுது இல்லையா? அதில் இப்போ இதை வந்து நான் மைய கருத்தோடு எப்படி மேட்ச் பண்ணணுன்றது எனக்கு புரியலை எக்ஸாக்டாக. அதை பற்றி சொல்லுங்களேன். மறுமை சம்பந்தமாக இதுக்கு பிறகு ஒரு நீண்ட வசனங்கள், மறுமையினுடைய நிகழ்வுகள், அங்கே என்னவெல்லாம் நடக்கும், மனிதர்கள் எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறது அதில் பேசப்படுகிறது. மொத்த குர்ஆனுடைய கான்செப்டே மறுமைக்காக மனிதர்களை தயார் செய்கிறது தானே. நீ இந்த உலகத்தில் வாழ்கிறது இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிறது இல்லை, இந்த உலகத்துக்கு பிறகு உனக்கு ஒரு நிஜமான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான். அப்போது நாம் இந்த களத்தில் நிற்கிற நாம் 1000 தான் பல்வேறு அறிவுரைகளும் பலப்படுத்துகிற பல செய்திகள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சரி இதையெல்லாம் செஞ்சு இப்போ என்ன தான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படியான ஒரு உச்சகட்டமான ஒரு கேள்வி, ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுதோ, ரொம்ப பெரிய நெருக்கடிகளுக்கு ஆளாகிற பொழுதோ, இப்படியே போராடி என்னப்பா பண்ணுற அப்படின்னு வரும்ல. நீ மௌத்தாகிற வரைக்கும் போராடி தான்ப்பா ஆகணும். ஏன்னா நிஜமான வாழ்க்கையை மௌத்துக்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. சோர்வதுக்கு வாய்ப்பே உட்கார்ந்துடாத தம்பி, எந்திரிச்சு ஓடு. வயசு 60 ஆயிடுச்சுங்க, 65 ஆயிடுச்சுங்க, முடியாது. 70 ஆயிடுச்சுங்க, முடியாது. எது வரைக்கும் முடியும்? உசுறு போகிற வரைக்கும் நீ போராடி தான் ஆகணும். அப்படின்னா அந்த உசுறு போகிற வரைக்கும் போராடணும் அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ மறுமையை சொல்வதன் வழியாக நீ மரணம் வரை போராடு. குர்ஆன் வேறு இடத்துல சொல்லுதுல, வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமுன், முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். அப்படின்னா மரணிக்கிற வரைக்கும் நீ போராடி தான் ஆகணும். அதைத்தான் இது சொல்லுது. இதன் வழியாக அல்லாஹ் சொல்ல வர்றான், மறுமையில் என்ன இப்படியெல்லாம் இருக்கும் பார்த்துக்க. அதனால் அதுக்கு தான் நீ உலகத்துக்கு வந்திருக்கிற. இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்க காரியங்கள், போராட்டங்கள், தாவா பணிகள் எல்லாமே அதனுடைய வெற்றிக்காக. நீயும் அதில் வெற்றி அடையணும், உன்னை சார்ந்திருக்கிற மக்களும் வெற்றி அடையணும். சுதந்திராதீங்கப்பா, போராடுங்க. மீண்டும் அதை நோக்கித்தான் இந்த மறுமையின் வசனங்களும் அழைத்து கொண்டு போகிறது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ எல்லா கேட்டகரியும் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கோரா அந்த கம்ஃபர்ட்டுங்கிற அந்த பாயிண்ட் நல்லாவே எனக்கு மேட்ச் ஆகி புரியுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ ஒரு கொஷின் எனக்கு கேட்கணும்னு தோணுது. இப்போ மனுஷங்க வாழ்க்கையில் இப்போ ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ்க்கு, ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு காரணமாக என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதுவும் இதனுடைய தொடர்ச்சி தான் பேசப்படுது. இந்த சிக்கல்கள், நெருக்கடிகள் எப்போ உண்டாகும், யாருக்கு உண்டாகும்? வெறுமனே தாவா பணியில் களத்தில் நிற்கிறவங்களுக்கு உண்டாயிரும் அப்படி பொதுவாக சொல்லிட முடியாது. அவங்களுக்கு உண்டானது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் இப்படி ஏற்படப்படக்கூடிய இறைவனுடைய சோதனை. ஆனால் உலகத்தில் நிஜமான மன நெருக்கடிகளை சந்தித்து வாழ்கிற யாராக இருப்பாங்கன்னு கேட்டால், யார்
அல்லாஹ்வுடைய இந்த போதனைகளை குறிப்பாக இந்த திருக்குரானை விட்டு விலகுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் நெருக்கடிகள், சிக்கல்கள். இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, நீங்கள் பெரிய சிக்கலுக்குள்ளே இருந்து மீள முடியாத லெவலில் மாற்றுறதா இருந்தால் இந்த ரூட்டை விட்டு மாறினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அல்லாஹ் எச்சரிக்கிறான். நீங்கள் இதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கிற மன வலிமையோடு நீங்கள் நிற்கணும்னா குரானை பற்றி பிடிச்சிக்குங்க. குரானை விட்டு விலகினீங்கன்னா நீங்கள் பலமாக நிற்க முடியாது. அதுதான் உங்களுக்கான சிக்கலுக்கான அஸ்திவாரமே அங்கே தான் இருக்கிறது. அதை தான் அங்கே பேசுகிறான் அல்லாஹ். வமன் அகரல் அன் திக்ரி ஃப இன்னலஹு மஈஷத்தன் லன்கா. என்னுடைய அறிவுரையை திக்ரனா குரானை, என்னுடைய குரானை யார் புறக்கணிக்கிறாரோ மஈஷத்தன் லன்கா, அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. உலகத்தில் நெருக்கடி மட்டும் இல்லை, கியாமத்தில் அவரை குருடராக எழுப்புவோம். அவர் வந்து கேட்பார், லிமா ஹஷர்தனி ஆமா, யாரெல்லாம் என்னை எதுக்கு நீ குருடனாக எழுப்புற? நான் தான் வக்கது குந்து பசீரா, நான் பார்வையுடைய நான் உலகத்தில் இருந்தேனே, உலகத்தில் வாழும்போது எல்லாத்தையும் பார்த்தேனே வச்சேன், இப்போ கண் இல்லாமல் எழுப்பிட்டிய. அல்லாஹ் ஆன்சர் பண்ண, அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீத்தஹா, என்னுடைய வசனங்கள் உன்ட்ட வந்துச்சு, அதை பார்த்தியா நீ? இந்த கண்ணை வச்சு எதை பார்க்கணுமோ அதை பார்க்கல, பிறகு இந்த கண் இருந்ததுக்கு எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துட்டம்பான்னு அல்லாஹ் பதில் சொல்லப்படும். அப்போ குரானிலிருந்து விலகிறவர் மறுமையிலும் குருடராக இருப்பார். இந்த உலகத்தில் நெருக்கடிக்கான மூல காரணமே அதுதான். எனவே நீங்கள் எந்த கட்டத்திலையும் குரானிலிருந்து விலகிறாதீங்க, உலகத்தின் பக்கம் இந்த திசையை திருப்பிடாதீங்க. ஆஹா ஓஹன் வாழ்கிறான், பெரிய வாழ்வாங்க வாழ்கிறான், கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், அப்படியெல்லாம் உலகத்தின் மீது இன்பங்களின் மீது உங்கள் பார்வையை திருப்பி குரானை விட்டு நவுன்றாதீங்க. இதுதான் உங்களுக்கு லகான் இதுதான் அப்படின்னு அல்ல இதனுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறான். இல்லை உஸ்தாத், இப்போ எல்லா ஹைரார்க்கிலும் இப்படி பார்த்துக்கிட்டே வரப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக இருக்கட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து ஒரு ஆக்ஷன் பாயிண்ட்டாக சொல்கிறது கடைசியில் தொழுகை இல்லையா, சலாத்தை நிலைநிறுத்துங்க, என்னைங்கன்னு சொல்கிறான். இதுதான் ஒரு ஆக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கு இல்லையா? அது ரொம்ப அருமையாக அதனுடைய முடிவுரை வந்து ரொம்ப கனிவு நிறைந்த ஒரு 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 தந்தையின் சொல்லை போல நம்ம லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப கனிவும் பாசமும் நிறைந்த ஒரு தந்தை தன்னுடைய மகனை வெளியூர்களுக்கு பயணத்துக்கு அனுப்பி நெடுந்தூர தொலைவுக்கு அனுப்பி வைக்கிற நேரத்தில் பல நாட்களாக அவனோடு இருந்து சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லி கடைசியாக முத்தாய்ப்பாக, தம்பி இதை மட்டும் மறந்துடாதப்பா என்று சொல்லுவதற்கு எதை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாரோ அதுபோல ஆறுதலுக்காக வேண்டி ஆயிரம் செய்திகள் அப்படியே தொகுத்து மாலையை போல கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் கடைசியில் இது எல்லாம் உனக்கு பயனளிக்கணும் அப்படின்னா, நீ அப்படியே மனதால் நிரம்பி மன நிறைவோடு உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னா உன்னுடைய தொழுகையில் நீனும் உன்னுடைய குடும்பத்தாரும் அதில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அதில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. அதன் வழியாக இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த மன வலிமையை, போராட்ட குணத்தை, பொறுமையை, எதிர்த்து நிற்கிற ஆற்றலை, எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அற்பம் என்கிற மன உணர்வை, இது எல்லாத்தையும் எங்கேருந்து பெற முடியும்னா, நான் ரப்பின் அடிமை அப்படின்னு அவனுக்கு முன்னாடி போய் கையை கட்டு, அவனுக்கு முன்னாடி சுஜூதில் விழு. அப்போ உனக்குள்ளே உன்னை கொடுப்பான் பாரு அல்லாஹ், அதுக்கு இணையாக வேறு எந்த நேரத்துலையும் வேறு எதுவும் உனக்கு எதையும் கொடுத்துட முடியாது. எனவே அதை நீங்கள் பற்றி பிடிச்சிருக்கீங்க. தொழுகையின் வழியாக அல்லாஹ் நிறைவு செய்வது ரொம்ப அற்புதமாக இந்த மைய கருத்தை, வாழ்வியலின் மைய கருத்தை, திருக்குரானுடைய மைய கருத்தை அனைத்தையும் ஒன்று சேர்த்து சொல்வதை போல அந்த இறுதி வசனங்கள் அமைஞ்சிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், இப்போ இதிலிருந்தே ஒரு தொழுகையை மையப்படுத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம தொழுகையை விட்டுட்டோம், தொழுகையில் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்றப்பயே இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியாதுங்கிற கரெக்ட் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால் இன்ஷா அல்லாஹ் எனக்கும் சரி நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து தொழுகை நிலை நிறுத்துகிற பாக்கியத்தை தரணும். ஸோ உஸ்தாத், இப்போ சூரா தாஹாவில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வசனங்கள் ரீதியாக நுணுக்கமாக என்னென்ன சொல்ல வருது, வரலாறு ரீதியாக நம்ம ஒவ்வொரு செக்ஷன்ஸாக ஒவ்வொரு எபிசோடாக இன்ஷால்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது போன்ற வீடியோவுக்கு குரான் காலேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ நிறையா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.